அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஃபத்ஹ் மக்கா என்ன செஞ்சிடும், தீர்மானிச்சிடும். நம்ம வாழ்க்கையினுடைய இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் பட்டியல் போட்டு காமிச்சிரும். இது ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்திருக்கு, அடிக்கிறானா ரசூலுல்லாஹ்வுக்கு நடக்குது. பள்ளிவாசல் இடிக்கிறானா ரசூலுல்லாஹ்வுக்கு நடக்குது. பள்ளிவாசல்ல சிலையை வச்சு வணங்குறானா ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்தது. ஊரை விட்டு வெளியே போன்னு சொல்றானா அல்லாஹ்வுடைய தூதருக்கு நடந்துச்சு. இப்படி என்ன நடந்தாலும் சரி ரசூலுல்லாஹ்வுடைய 23 ஆண்டு கால சுத்தி என்ன செஞ்சிருக்கும், நடந்து முடிஞ்சிருக்கும். அவர் அறிவிச்சார், நான் பைபிளை எரிக்க போறேன்னாரு. அதிர்ச்சியா இருக்கா? அவர் சொன்னாரு, நான் பைபிளை எரிக்க போறேன்னாரு. கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருச்சு. அவன் குர்ஆனை எரிச்சா நீ பைபிளை எரி. ரெண்டு சமூகத்துக்கு மத்தியில சண்டை வரும்ல. எதிர்காலத்தில் இந்த அல்லாஹ்வுடைய ஆலயம் திரும்ப வரணும், அல்லாஹ்வுடைய ஆலயம் திரும்ப மீட்கப்படணும். இந்த சமூகத்திற்கு எதிராக வைக்கக்கூடிய பொய் பிரச்சாரங்கள் மறுபடியும் அது இல்லைன்னு நாம நிரூபிக்கணும், பொது சமூகத்தில் நிரூபிக்கணும். முஸ்லிம் சமூகம் என்னைக்கும் என்ன செய்யாது, பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் கையில் எடுக்காது என்பதை சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் என்னென்ன பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறதோ, முஸ்லிம் இளைஞர்களை குறிவைத்து என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுகிறதோ இதெல்லாம் பொய் பொய் என்று சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இதுக்கு நாம பயன்படுத்த வேண்டியது என்ன, நம்ம அறிவை தான் பயன்படுத்தணும். குர்ஆனை சாதாரணமாக எடை போடாதீங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை சாதாரணமாக எடை போடாதீங்க. அல்லாஹ்வுடைய வேதம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கும். அல்லாஹ்வுடைய வேதம் எல்லா பிரச்சனைகளுக்கும், நாம் உலகத்தில் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்வுடைய வேதம் தீர்வு கொடுக்கும். மஹபதி எப்படி தன்னை பயன்படுத்திக் கொள்வார்னு சொன்னா, அங்க போய் நின்றுகிட்டு நான் முஸ்லிம் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அபூ சுஃபியான் போய் சொல்லுவார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய படைகளும் உங்களை நோக்கி படையெடுத்து திரும்பவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவார்ந்த சமூகமாக ஒரு சமூகம் வாழ வேண்டும் என்பதற்கான பல்வேறு உபதேசங்களை, வரலாற்று நிகழ்வுகளை அல் குர்ஆன் நெடுகிலும் வைத்திருக்கிறான் என்பதை ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக அறிவு என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் ஒரு மனிதனுக்கு. அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் ஒரு இபாதத்தை செய்ய வேண்டும் என்றால், ஒரு வணக்க வழிபாட்டை நாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அறிவு மிக முக்கியமானது. ஒரு அறிவு தான் நம்மளை என்ன செய்யும், ஒரு இபாதத்தை சீரான முறையில் செய்வதற்கு வழிகாட்டும். அதில் தொழுகையை எடுத்துக்கொண்டோம் என்றால், தொழுகைக்கான அந்த கல்வி என்பது நாம் அறிந்து கொண்ட பிறகு செய்வது தான் முழுமையான நன்மையை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அதில் நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு மனிதருக்கு தொழ தெரியும், தொழுகையில் எல்லாவற்றையும் படித்திருக்கிறார், தொழுகையில் உள்ள துவாக்களை படித்து வைத்திருக்கிறார், தொழுகையில் செய்யக்கூடிய ருக்கூகள், தொழுகையில் செய்யக்கூடிய சஜிதாக்கள், தொழுகையில் செய்யக்கூடிய அந்த இருப்பு அப்படிங்கிற எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, படித்து வச்சிருக்கிறார், எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனால் தொழுகையில் அவர் செய்ய எல்லாமே தெரியும், தொழுதுட்டார், இமாமை பின்தொடர்ந்து தொழுதுட்டார், தொழுகையில் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. நமக்கும் தெரியும், அவரை பார்த்தா அவர் தொழுகையில் என்ன செய்வார், எல்லா இபாதத்துகளையும் கரெக்டாக செய்வார். ஓதக்கூடிய திக்ருகள் அல்லாஹும்ம பாயித் பைனிலிருந்து கடைசியில் சலாம் கொடுக்குறோமா இல்லையா, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி அப்படின்னு ஓதி முடிக்கக்கூடிய அந்த துவா வரைக்கும், சலாம் கொடுக்குற வரைக்கும் எல்லாவற்றையும் அவர் கரெக்டாக சொல்லுவார், ரொம்ப சரியாக சொல்லுவார் அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு தெரியும். இந்த ஒரு மனிதரை பார்க்குறோம், அவர் இப்படி ரொம்ப கரெக்டாக இருப்பார். ஆனால் அவருடைய நிலை என்னன்னா, எல்லாம் தெரியும், ஆனால் தொழுகையில் உழு முறிஞ்சால் தொழுகை சேராது அப்படிங்கிறது தெரியாது. அப்போ இந்த அறிவு எப்படி நமக்கு பயன்படும்? எல்லாமே எனக்கு தெரியும், தொழுகையினுடைய அத்தியாவசியம் என்ன, ஒழு செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும், தெரியாமல் கிடையாது. ஆனால் தக்பீர் ஒழு செய்த பிறகு ஒழு முறிந்து விட்டால், அல்லது நான் சிறுநீர் கழித்து விட்டால், அல்லது காற்று பிரிந்து விட்டால் என்னுடைய தொழுகை சேராது அப்படிங்கிற சட்டம் தெரியாது. இப்போ இவருடைய நிலை என்ன, தொழுகை சேராது. எல்லாமே தெரிந்து வைத்திருந்தாலும்
அடிப்படையான விஷயத்தை தெரிய வேண்டிய அந்த அறிவு என்பது அவரிடத்திலே இல்லாததால் ஒரு மிகப்பெரிய இபாதத். அவ்வளவு அழகாக ஓதக்கூடியவர், தொலை வைக்கக்கூடியவர், தொழக்கூடியவர், அதில் எந்த குறையும் வைக்காத ஒரு மனிதர் என்ன ஆகி போகிறார்? அந்த இபாதத்தில் உள்ள அடிப்படையான அந்த விஷயத்தை மறந்த காரணத்தினால, அது தெரியாத காரணத்தினால, மறந்துட்டா பிரச்சனை இல்லை, அந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அவர் அதை அறிந்து வைத்திருக்கவில்லை. எதை அறிஞ்சிருக்கல? தொழுகையில நாம இபாதத்து செஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒழு செய்த பிறகு ஒழு முறிஞ்சிருச்சுன்னு சொன்னா எனக்கு என்னுடைய தொழுகை என்ன செய்யாது? பரிபூர்ணமா ஆகாது. இதே மாதிரி தான் நம்மள பெரும்பான்மையானவர்களுடைய அறிவு வேலை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய நவீன காலத்திலே இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து பாருங்க. இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படக்கூடிய பிரச்சாரங்களை எடுத்து பாருங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரங்கள் என்பது எப்படி இருக்கும்னு சொன்னா, இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரம் எப்படி இருக்கும்னு சொன்னா, முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதான நடக்குது. முஸ்லீம்னாலே தீவிரவாதி. முஸ்லீம் இளைஞர்களே சில பேர் கேட்குறாங்க, 5 நேரம் தொழணும்னு சொல்லி உபதேசம் செஞ்சா சிலர் இல்லை, ரொம்ப ஒரு நம்ம தேர்ந்தெடுத்து லட்சத்தில் ஒருத்தன் என்ன செய்யறான், அதை புரிந்து கொள்ளாமல் அவனே கேட்குறான், தொழன்னா என்னது அப்படின்னு கேட்குறான். தொழுகையை பற்றி அவனுக்கு தெரியல, இபாதத்துகளை பற்றி தெரியல. அப்போ அவனுக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டம் கொடுக்கப்படுமானால், ஒரு நாலேஜ் அவனுக்கு கொடுக்கப்படுமானால் அவன் என்ன செய்வான்? ஒருவேளை இருக்குமோன்னு நினைப்பான். இஸ்லாம் எல்லா இடங்களிலும் தீவிரவாதம் என்கின்ற அந்த வாயிலுக்கு அடைப்பை இஸ்லாம் கொடுக்குது. பயங்கரவாதம் என்கின்ற அந்த வாயிலுக்கு, ஒரு மனிதனை கொடூரமாக கொலை செய்யக்கூடிய அந்த வாயிலுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன செய்யுது? முற்றுப்புள்ளியை வச்சுக்கிட்டே போகுது. ஆனால் இஸ்லாத்தை பற்றி அறியாத காரணத்தினால், இஸ்லாத்தை தெரியாத காரணத்தினால், இது போன்று மார்க்கத்தை அறியாத இளைஞர்கள், அந்த அறிவுங்கிற அந்த மார்க்கம்ங்கிற அந்த அறிவு புகட்டப்படாத காரணத்தினால அது கொடுக்கப்படும் பொழுது என்ன செய்யறான்? இது உண்மையோன்னு நம்புறான். இஸ்லாமை பற்றி தவறான செய்தி கொடுக்கப்படும் பொழுது ஒருவேளை முஸ்லிம்கள் அப்படி செய்திருப்பார்களோன்னு முஸ்லிம்களே நம்புகிறார்கள், முஸ்லிம்களே பேசுகிறார்கள். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் நாளுக்கு நாள் செய்யப்பட்டு கொண்டே இருக்குது. அதுல குறிப்பாக சமீப காலத்தில் என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாம் என்ன செய்யுது? பெண்களை அடிமைப்படுத்துகிறது அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. இந்த கர்நாடகத்தில் ஹிஜாபுடைய பிரச்சனை வந்துச்சா இல்லையா? அந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த பிரச்சாரம் இன்னும் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது, இன்னும் வேகமாக சமூகத்தில் பரப்ப ஆரம்பிச்சது. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அந்த பிரச்சாரத்திற்கு ஒரு 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 மிகப்பெரிய அளவில் வலு சேர்க்காத அளவிற்கு அந்த பிரச்சாரத்தினுடைய தன்மை குறைந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சாரம் என்ன செய்யுது? வேகமாக பரப்பப்படுகிறது. இதே ஐரோப்பா போன்ற கண்டங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் என்பது இன்னைக்கும் இஸ்லாம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய அந்த தேசங்களின் பட்டியலில் ஐரோப்பா போன்ற நாடுகள் முதல் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஐரோப்பா போன்ற நாடுகளில் செய்யப்படக்கூடிய பிரச்சாரம் என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக 13 திருமணங்கள் செய்தார்கள்? இதான் பிரச்சாரம். ரசூலுல்லாஹ் ஏன் 13 திருமணம் செஞ்சாங்க? இன்னைக்கும் பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறான். அதை நம்ம பார்க்கிறோம். அப்ப உலக நாடு முழுவதும் இஸ்லாத்திற்கு எதிரான அந்த பிரச்சாரம் என்பது, இந்த ஜோதியை ஊதி அணைக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்கள் என்பது ஒவ்வொரு நாளும் செய்யப்பட்டு கொண்டே இருக்குது. அப்ப மார்க்கத்தை அறியாத இளைஞர்கள் முஸ்லிம்களை பார்க்கிறான், முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறான். இவன் அந்த செயல்பாடுகளிலும் அந்த பணிகளிலும் எந்த வகையிலும் ஈடுபடுறதே கிடையாது. இவன் என்ன செய்யறான்னா, ஒரு கட்டத்தில் அதை பற்றி அறிவை வளர்த்து கொள்ளாத காரணத்தினால், அதை பற்றி அவனுக்கு தெரியாத காரணத்தினால அவன் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? இவர்கள் செய்யக்கூடிய இந்த மோசமான பிரச்சாரம் உண்மைதான் என்று நம்புகிறார்கள். உண்மைதான் நம்பக்கூடியவன் தான் வந்து என்ன கேட்கிறான்? இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்குதான் கேட்கிறான். ரசூலுல்லாஹ் 13 திருமணங்களை ஏன் செய்தார்கள் என்று கேட்கின்றான். ஏன் செஞ்சாங்கன்னு கேட்டா பிரச்சனை இல்லை, 13 திருமணங்களை செஞ்சாங்களான்னு கேட்கிறான். அதனுடைய காரணத்தை உள்நோக்கம் வைத்து கேட்கின்றான். இதை மாற்று மதத்தவர் கேட்கும் பொழுது அதுக்கு பதில் கொடுக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் கேட்கும் பொழுதும் அதற்கு பதில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் கேட்கக்கூடியவன் யார்? அந்த இடத்துல தான் நம்மளுடைய அறிவாற்றலை நம்ம யோசிக்கணும், நாம சோதிக்கணும்.
இந்த சமூகத்திற்கு இன்றைக்கு அடிப்படை தேவை என்ன தெரியுமா? இந்த அறிவை வளர்த்து கொள்வதுதான். இன்னைக்கு நாம சமூகத்தில் பார்க்கக்கூடிய இந்த பிரச்சாரங்களை எல்லாம் விட்டுருங்க, இந்த பிரச்சாரங்களை எல்லாம் தாண்டி நாம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் இருக்குது. பள்ளிவாசல்கள் ஒரு பக்கம் என்ன செய்யப்படுது, ஒவ்வொரு நாளும் குறிவைக்கப்படுகிறது. அதை தாண்டி இன்னும் பார்த்தோம்னா சமூகம் ஒரு பக்கம் குறிவைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா சமூகத்தில் உள்ள ஆண்கள் தனித்து குறிவைக்கப்படுகிறார்கள், பெண்கள் ஒரு பக்கம் தனித்து குறிவைக்கப்படுகிறார்கள். இப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொரு வகையிலும் இஸ்லாமை ஆதரிக்கக்கூடிய, இஸ்லாமை வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய, இஸ்லாமை என்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கு எதிராகவும் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அதுக்கு என்ன செய்யறது? எதை பயன்படுத்துறது? பள்ளிவாசலை இடிச்சிட்டான். பள்ளிவாசலை அடித்து இடிக்கவா வேண்டாமான்னு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இரண்டாவது பள்ளிவாசலை இன்னும் 3000 பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப சமூகம் என்ன செய்யறது? இதுக்கு தான் அறிவை பயன்படுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல நாம பார்க்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டுருச்சு. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்ல வரேன், நல்லா கவனிங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்டுருச்சு. அதுல சிலை வணக்கம் நம்ம கண்ணு முன்னாலேயே நடக்குது. எவ்வளவு பெரிய அநியாயம்! சிலை வணக்கம் கண்ணு முன்னாலேயே நடக்குது. அடுத்து ஒரு பள்ளிவாசலை குறிவைத்திருக்கிறார்கள். அதுல சிலை வணக்கம் நடத்தப்படுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கடந்த வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சுட்டாங்க, மிகப்பெரிய அளவில் ஒரு பூஜையும் நடத்தி முடிச்சுட்டாங்க. இதே மாதிரி நிகழ்வு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்துச்சா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இதே மாதிரி நிகழ்வு நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் தானே நமக்கு வழிகாட்டி. நபிகளார் என்ன செஞ்சாங்க? அதை யோசிச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அந்த பள்ளிவாசல் பிரச்சனைக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு லைவா அது நடந்துட்டு இருக்கிறதுனால அதை எக்ஸாம்பிள் காட்டுறோம். ஆனா என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதோ அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி அத்துணை பிரச்சனைகளும் நடந்திருந்துச்சு. ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினது என்ன? மக்கமா நகரம் இஸ்லாமிய பிரச்சாரம் ஆரம்பமாயிருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் மீளெழுச்சி பெற்ற ஒரு காபத்துல்லா அல்லாஹ்வுடைய ஆலயம், அதுல என்ன நடந்துட்டு இருந்துச்சு? அதுல முழுக்க முழுக்க இணை வைப்பு நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. லாத்து, உஸ்ஸா, மனாத் என்று எல்லா சிலைகளும் அந்த மக்கமா நகரத்துல அந்த காபத்துல்லா அன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? கருப்பு கலர்ல துணி கட்டி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? இதற்குள்ளாக சிலைகளை எல்லாம் வைத்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள். எல்லா சிலையும் உள்ள இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் மக்கமா நகரத்தை மீட்டு வந்தாங்கல்ல, அப்பந்தான் சைத்தான்களை எல்லாம் கீழே போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் உடைச்சாங்க. இதை தூக்கி போட்டு உடனே ஒவ்வொரு சிலையா உடைச்சு வருவாங்க. அதுல பின்னால சொல்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது 40 வயசு. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா மக்கமா நகரத்தில் நடந்த மிகப்பெரிய அநியாயம்னு சொன்னா இந்த அநியாயம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. சிலை வழிபாடு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நடந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரி நடந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள், என்ன செய்யலாம், அடுத்து நாம என்ன பண்ணலாம். அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமை காத்தாங்க. எப்படி பொறுமை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய பொறுமை 13 ஆண்டு கால பொறுமை. 13 ஆண்டு கால பொறுமை. அல்லாஹ்வுடைய தூதருடைய பொறுமையை பார்த்தோன்னு சொன்னா அந்த பொறுமைக்கு பின்னால வெறுமனே பொறுமை மட்டும் இருக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமைக்கு பின்னால வெறுமனே பொறுமை மட்டும் கிடையாது. இன்னைக்கு நாம பொறுமையா இருக்கிறோம்ல, இந்த பொறுமை மட்டும் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாது. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, யோசித்துக் கொண்டே இருந்தார்கள், அறிவை பயன்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதை தாக்கல, அடிக்கல, உடைக்கல, எதுவுமே செய்யல. அல்லாஹ்வுடைய தூதர் 13 ஆண்டு காலம் பிரச்சாரம், தொடர் பிரச்சாரம். உலகளாவிய அளவுல இந்தியாவில் உலக முஸ்லிம்கள் அதிகமான முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். அந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள் ஏகத்துவத்தை. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? அந்த பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பித்து, ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பித்து, வெறுமனே ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யறது மட்டும் தீர்வில்லை, அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த பிரச்சாரம் என்பது அந்த மக்களிடத்தில் வேகமாக போய் சேர ஆரம்பித்தது. மக்கால இருந்து மதீனாவுக்கு போயாச்சு.
மதீனாவுக்கு போயிட்டு நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஃபத்ஹ் மக்கா என்ன செஞ்சிடும், தீர்மானிச்சிடும். நம்ம வாழ்க்கையினுடைய இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் பட்டியல் போட்டு காமிச்சிரும். இது ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்திருக்கு. அடிக்கிறானா ரசூலுல்லாஹ்வுக்கு நடக்குது. பள்ளிவாசல் இடிக்கிறானா ரசூலுல்லாஹ்வுக்கு நடக்குது. பள்ளிவாசல்ல சிலையை வச்சு வணங்குறானா ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்தது. ஊரை விட்டு வெளியே போன்னு சொல்றானா அல்லாஹ்வுடைய தூதருக்கு நடந்துச்சு. இப்படி என்ன நடந்தாலும் சரி ரசூலுல்லாஹ்வுடைய 23 ஆண்டு கால அந்த சுத்தி என்ன செஞ்சிருக்கும், நடந்து முடிஞ்சிருக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். தொடர் பிரச்சாரம் செய்ததினுடைய விளைவு அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை மீட்டெடுப்பது என்பதுதான் அந்த பிளான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, அந்த பிளான்ல ரொம்ப அழகா 13 ஆண்டு காலம் முடிஞ்சு மதீனா நகரத்துக்கு போறாங்க. போயிட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கழிச்சு என்ன செய்யறாங்க, ஃபத்ஹ் மக்கான்னு சொல்லி அறிவிச்சு வராங்க. உம்ராவுக்கு ஃபர்ஸ்ட் வருவாங்க. உம்ராவுக்கு வந்தாங்கன்னு சொன்னா உம்ராவுக்கு வருவதற்கு அந்த அனுமதி, உம்ரா செய்வதற்கு மறுக்கப்படும். அதுல தான் நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் கோவப்படுவாங்க. நம்ம சத்தியத்துல தானே இருக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு போய் கோவப்படுவாங்க. வரலாறு படிச்சிருப்போமே, கோவப்படுவாங்க. நாம சத்தியத்துல தானே இருக்கிறோம், அசத்தியத்துல இல்லையே அப்படிம்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தலையிலே முடியை மடித்தார்கள் என்பதற்காக எல்லா நபித்தோழர்களும் மன்னிச்சுட்டு ரிட்டர்ன் போயிடுவாங்க. திரும்ப வருவாங்க. எப்படி வருவாங்க, மக்கமா நகரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மீட்டெடுக்கும் பொழுதுதான் ஒட்டுமொத்த அந்த காபத்துல்லாவும் மீட்டெடுக்கப்படும். அவ்வளவு நாளும் சிலை வழக்க வழிபாடுகள், அவ்வளவு நாட்களும் அந்த இடத்துல அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடந்த பொழுது அல்லாஹுடைய தூதர்வர்கள் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டே இருப்பார்கள். என்னெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணுவாங்க. எதிரிகளை எப்படியெல்லாம் கையாள வேண்டும் என்று திட்டமிடுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்துக்குள்ள போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்வான்னு சொன்னா, அங்கிருந்த பெரும் தலைவர்களை எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி திருப்பி விடுவார். யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு போர் செய்தார்களோ எல்லாரும் இஸ்லாத்தை நோக்கி உள்ள வர ஆரம்பிப்பார்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த மிகப்பெரிய காரியம் என்னது, அல்லாஹ்வுடைய தூதர் செய்த மிகப்பெரிய காரியம் இதுதான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்துல பொறுமை இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பொறுமையா மட்டும் பள்ளிவாசல்ல திக்ர் செஞ்சுட்டு காலத்தை கழிக்கல. அடுத்து ஏகத்துவ பிரச்சாரத்தை மேம்படுத்தினார்கள். அதோட மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, விடல. அது அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை மீட்டெடுப்பதற்குண்டான எல்லா காரியங்களையும் எல்லா முயற்சிகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சான், அல்லாஹ் தூதருடைய கரத்துல பள்ளிவாசலை தூக்கி கொடுத்தான். அப்போ இந்த சமூகத்துக்கு தேவை என்னன்னு சொன்னா, அறிவோடு சிந்திக்கக்கூடிய மக்கள் தான் தேவை. வேகப்படக்கூடியவர்களோ அல்லது ஆத்திரப்படக்கூடியவர்களோ விவேகம் இழக்கக்கூடியவர்களோ எந்த காலகட்டத்திலும் இந்த சமூகத்திற்கு தேவை கிடையாது. அம்மார் இப்னு யாசிரை அடிக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன, அல்லாஹ்வுடைய தூதரால் அங்கே புகுந்து அந்த தாக்குதலை நிறுத்தி இருக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அம்மாரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யாசிரை போட்டு அடிக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹும். அவங்க 2 பேரையும் அடிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கண்கூடாக பார்க்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வால நிறுத்த முடியுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல என்ன செய்யல, சண்டைக்கு போகல. உங்களுக்கு சுப செய்தி இருக்கிறது, சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி இருக்கிறது. எங்க முடியுமோ அங்க களமிறங்கினாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் எந்த சபையில முடியாதோ பொறுமை காக்க வேண்டுமோ அங்கு பொறுமை காத்தாங்க. பொறுமை மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய ஆயுதமாக இருக்கவில்லை, அறிவையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு இந்த அறிவுங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நவீன பிரச்சனை இருக்கிறோம், உடனே ரோட்டில் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், உடனே ரோட்டில் இறங்கி என்ன செய்கிறோம், அதற்காக மறியல் செய்கின்றோம். ஆனால் அதுக்கான நிரந்தர தீர்வு என்ன, யாரை சந்திக்கணும், என்ன பேசணும், இதானே அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லி கொடுக்குது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாஹ் அன்னைக்கு பூந்து அன்னைக்கு இருந்த அந்த சிலைகளை தூக்கி எரிஞ்சு
அந்த மக்களிடத்தில் போய் சண்டை போட்டிருந்தா அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து என்ன செஞ்சிருக்க முடியாது, வெற்றியை பெற்றிருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் அதை செய்யலை. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இப்படி செஞ்சா அதுக்கு வெற்றி இருக்காதுன்னு. ஆனால் ரசூலுல்லாஹ் செஞ்ச காரியம் என்ன? பொறுமையாக இருப்போம், அதற்கு பின்னால் முயற்சி எடுப்போம், அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் என்பதற்காக காத்திருந்தாங்க. ஆனால் நவீன காலத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாம் செய்கிறது என்ன தெரியுமா? இந்த பிரச்சனைக்கு உடனே நம்மளுடைய எதிர்வினையை பதிவு செய்கின்றோம். அது மார்க்கத்தில் தவறு கிடையாது. ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து அதை என்ன செய்கிறோம், உடனே அமல்படுத்துகிறோம், அதுவும் தவறு கிடையாது. கண்டனத்தை பதிவு செய்யணும். அது முடிஞ்ச பிறகு நம்ம நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கேள்விக்குறியான ஒரு நிலை. அது முடிஞ்ச பிறகு நம்ம எப்படி இருப்போம்? நம்ம என்னமோ போரே முடிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருப்போம். ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிருச்சுன்னா, ஒரு டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே இந்த சமூகம் எப்படி இருந்துச்சு? பாட டிசம்பர் 6 முடிஞ்சிருச்சு, கடையடைப்பை நடத்தி முடிச்சாச்சு, மறுநாள் கடையை திறக்கிறோமே, அந்த கடையடைப்பு இன்னைக்கு நம்ம மேலப்பாளையத்தில் நடத்தக்கூடிய கடையடைப்பு இன்னைக்கு ஒரு பெட்டி செய்தியாக, குட்டி செய்தியாக மட்டும் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அதுல ஒரு திருப்தி, நாம ஒரு திருப்தி அடைகிறோம். நம்ம திருப்தியோடு அது முடிஞ்சு போச்சு. நிரந்தர தீர்வை நோக்கி இந்த சமூகம் நகர்ந்துச்சா? இந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தை மீட்பதற்கான அல்லது இந்த சமூகத்திற்கு எதிராக செய்யப்படக்கூடிய தீவிர பிரச்சாரங்கள், மோசமான பிரச்சாரங்கள், இந்த சமூகம் செய்யாத இன்னபிற காரியங்களை சமூகம் செய்ததாக அவதூறாக பரப்பப்படக்கூடிய காரியங்கள், இதற்காக நாம் செய்த காரியங்கள் என்ன? நாம் ஆற்றிய எதிர்வினைகள் என்ன? நாம் பயன்படுத்திய நம்முடைய அறிவினுடைய அளவு என்ன? நம்ம ஒரு சின்ன விஷயத்தோடு முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்த அது என்ன, நம்ம பெருமாள்புரத்தில் இந்த குலகவணிகர்புரத்தில் ஒரு மேம்பாலம் போடுறாங்கல்ல, இந்த மேம்பாலத்துக்கு நம்ம சமூகம் செஞ்ச அந்த எதிர்வினை என்ன? அழகா எம்எல்ஏ கூப்பிட்டு உட்கார வச்சோம், எல்லா கவுன்சிலரும் வந்து உட்கார்ந்தாங்க, நிரந்தர தீர்வு கண்டாச்சா? இன்னைக்கு நேற்று பேப்பர் செய்தி ஆயிருச்சு, இன்னைக்கு என்ன ஆயிருச்சு? அழகான ஒரு தீர்வுக்கு வந்துட்டோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதைத்தான் சொல்லுது. நீங்க ஆர்ப்பாட்டம், போராட்டம், கண்டனம், பேப்பர் செய்தி இப்படியே கடந்து போயிடாதீங்கங்குது. இப்படியே கடந்து போவது என்பது அறிவார்ந்த சமூகத்திற்கான அடையாளம் அல்ல. அறிவார்ந்த சமூகத்திற்கான அடையாளம் என்னன்னு சொன்னா, நாம நம்மளால இந்த சமூகத்திற்கு எதிர்காலத்தில் இந்த அல்லாஹ்வுடைய ஆலயம் திரும்ப வரணும், அல்லாஹ்வுடைய ஆலயம் திரும்ப மீட்கப்படணும். இந்த சமூகத்திற்கு எதிராக வைக்கக்கூடிய பொய் பிரச்சாரங்கள் மறுபடியும் அது இல்லைன்னு நாம நிரூபிக்கணும், பொது சமூகத்தில் நிரூபிக்கணும். முஸ்லிம் சமூகம் என்னைக்கும் என்ன செய்யாது, பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் கையில் எடுக்காது என்பதை சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் என்னென்ன பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறதோ, முஸ்லிம் இளைஞர்களை குறிவைத்து என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுகிறதோ, இதெல்லாம் பொய் பொய் என்று சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இதுக்கு நாம பயன்படுத்த வேண்டியது என்ன? நம்ம அறிவை தான் பயன்படுத்தணும். கோபத்தையோ ஆத்திரத்தையோ பயன்படுத்தினா நாமளும் அந்த கைதில் ஒரு ஆளா இருப்போம், நாமளும் ஒரு ஆளா குற்றவாளியாக உள்ள உட்கார்ந்திருப்போம். நமக்கு எல்லா வாசலும் அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தின் வாயிலாக திறக்கப்பட்டிருக்குது. குர்ஆன் தான் எல்லா வாசலும். குர்ஆன் எல்லாவற்றுக்கும் தீர்வாக அமைந்திருக்கிறது. குர்ஆனை கொண்டு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டறலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் ரொம்ப அழகா சொல்லுது. பிரச்சனை வந்துருச்சா முதல்ல சிந்திங்க, அடுத்து சமூகத்தோடு கலந்து ஆலோசனை செய்யுங்கள், அதற்கு பிறகு நிரந்தர தீர்வை காணுங்கள். தீர்வு அல்ல, நல்லா யோசிங்க. ஒரு ஆலயத்தை மீட்கிறதுக்கு தீர்வு அல்ல, நிரந்தர தீர்வு. திரும்ப தொடக்கூடாது. அல்லாஹ் தீர்வு கொடுத்தா பாருங்க. காபத்துல்லாவுக்கு அழகான தீர்வு கொடுத்தான். காபத்துல்லாவை சுத்தி பல கிலோமீட்டர் முஷ்ரிக்குகள் நுழையவே முடியாது, முஷ்ரிக்குகள் நுழையவே முடியாது. அப்படி தீர்வு இருக்கணும். தீர்வு எப்படி இருக்கணும்? நாம யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய தீர்வு எப்படி இருக்கணும்னு சொன்னா இப்படி இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும். அடுத்து எதிரிகள் என்ன செய்யக்கூடாது, அது பக்கத்தில் போகவே கூடாது. யோசிக்கணும், கடுமையா யோசிக்கணும் அது பக்கத்தில் போறதுக்கு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான அந்த தீர்வுகளை எல்லாம் அல் குர்ஆன்ல என்ன செய்யறான், ரொம்ப அழகா சொல்லித்தாரான். சிந்தின்னு சொல்றான் அல் குர்ஆன்ல. சிந்தனையை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன்ல பேசும் பொழுது எல்லாவற்றையும் சிந்திக்க சொல்றான், ஒவ்வொரு காரியங்களையும் சிந்திக்க சொல்றான். எல்லாருக்கும் சிந்தனையை பற்றி அந்த அறிவை அல்லாஹ் என்ன செய்யறான், தூண்டி விடுகின்றான். அப்படி சொல்லும் பொழுது குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன, இந்த குர்ஆன அலா ஜபலின், மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால், லரஐதஹு,
அப்போ நபியை நீங்கள் பார்த்திருந்தால் காஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பயத்தால் அது உடைந்து பிளந்து போயிருக்கும். மலையில இந்த குர்ஆனை கொண்டு போய் இறக்கி இருந்தா காஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தினால் அந்த மலை என்ன செஞ்சிருக்கும்? சிதறுண்டு போயிருக்கும். அப்படியே அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இதை எதுக்கு நாம சொல்றோம் தெரியுமா? நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக இதை சொல்றோம். உங்களுக்கு கொண்டது அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கிறானே, ஏன் அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆன் கொடுத்திருக்கிறான்? யோசிச்சு பாருங்க. மலை மேலே இறக்கியிருந்தாலே அது பயந்து நடுங்கி இருக்கும். அப்போ அல்லாஹ் உனக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறானே, எப்படி இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ குர்ஆனை பற்றி இதில் பேசுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் பேசுகிறான் பாருங்க, வானம் பூமியை பற்றி பேசுகிறான். அதே மாதிரி பழங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். கனிமலை வகைகளை பேசிட்டு அல்லாஹ் சொல்லும் பொழுது பேரிச்சை திராட்சை பழங்களிலிருந்து மதுவையும் நல்ல ஆகாரங்களையும் நீங்கள் தயார் செய்கிறீங்க. இது மது தடை செய்கிறதுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வசனம். அதில் அல்லாஹ் சொல்கிறான், மதுவை தயார் செய்கிறீங்க, நல்ல ஆகாரங்களை நீங்கள் தயார் செய்கிறீங்க. இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்குது, சிந்திச்சு பாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி வானம் பூமியை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அதில் அல்லாஹ் சொல்கிறான், வானத்தையும் பூமியையும் இவரெண்டிற்கு இடையில் உள்ளவற்றையும் 6 நாட்களில் படைத்து அந்த படைப்பின் மீது அல்லாஹ் படைத்து அரிசின் மீது என்ன செஞ்சான்? அமைந்தான். அவனை என்று உங்களுக்கு உதவியாளரோ பரிந்து பேசுபவரோ கிடையாது, எனவே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான். இப்படி நிறைய வசனம், சிந்திச்சு பாரு சிந்திச்சு பாரு சிந்திச்சு பாருங்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அறிவுக்கு வேலை கொடுன்னு சொல்றான். நம்மளுடைய அறிவுக்கு வேலை கொடு அப்படிங்கிறான். அப்ப நாம என்னத்துக்கு வேலை கொடுக்கிறோம்னா, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேலை கொடுக்கிறோம். பணம் எப்படி வேலை செஞ்சா பணம் வரும் அப்படின்னு யோசிக்கிறோம். அது ஒரு பக்கம். அது வேணுமா வேண்டாமாங்கிறது இன்னொரு பக்கம். நம்ம சமூகத்திற்கான, அந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கான, சமூகத்தை பாதுகாப்பதற்கான, எதிர்கால சமூகம் இஸ்லாத்தோடு வாழ்வதற்கான அந்த சிந்தனைகளை நம்மளுடைய அளவு என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். நாம் செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடிய பணிகள், மார்க்க பணிகள். ஆனால் நம்மள்கிட்ட சிந்தனை என்பது, நம்மளுடைய அறிவை நாம் பயன்படுத்துவது என்பது எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த பள்ளிவாசல்கள் மீட்பு பணிகள்லையே நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது. இதுவரைக்கும் பாபர் மசூதிக்கு 56 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்களாம். 56 கோடி ரூபாய். அதுபோக இந்தியா ஃபுல்லாக இஸ்லாமிய அமைப்புகள் நடத்திய ஆர்ப்பாட்டங்களில் செலவழித்த பணங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா அது ஒரு பல கோடி, 56 கோடியை தாண்டி இருக்குமா இல்லையா? அவ்வளவு செல்வங்களை நம்ம என்ன செஞ்சிட்டோம், பயன்படுத்திட்டோம். அது எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கும், அது ஒரு பக்கம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள், ஏன்னா அதான் நம்ம கண் முன்னால் நிற்குது. உதாரணம் சொல்றதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஆலயங்கள் தான் என்ன செய்யுது, நம்ம கண் முன்னால் நின்று கொண்டே இருக்குது. அப்போ இந்த பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது நிரந்தர தீர்வை நாம் சிந்திச்சோமான்னு கேட்டால் நம்மள்ட்ட அந்த சிந்தனை இல்லை. அப்போ அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய அந்த பணிகளில் நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நிரந்தர தீர்வை சிந்திக்க வேண்டும், நிரந்தர தீர்வை யோசிக்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த சமூகம் ஒரு கொடையின் கீழ் வர வேண்டும். இன்னைக்கு நவீன பிரச்சனைகள்ல, எல்லா பிரச்சனைகள்லையும் இந்த சமூகம் ஒரு கொடையின் கீழ் வர வேண்டும் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. காலையில கூட ஒரு சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலுடைய தலைவர் என்று பேசுறார். இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நம்மளை எல்லாம் ஒரு தலைவர் வழி நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாரு, வேதனைப்படுறாரு. அப்ப அவருக்கே தெரியுது நாம மிகப்பெரிய அளவில் பலகீனப்பட்டிருக்கோன்னு. அப்போ நாம் பலகீனப்பட்டிருப்பதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால், அறிவை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தலை. பள்ளிக்கூடங்கள்லையும் பாருங்க, இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் மார்க்க அறிவோடு படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களா என்றால் கிடையாது. அப்போ ஒரு வாசல் திறந்து இருக்குது, படிக்க வைக்கணுங்கிற அறிவு இருக்குது. இந்த மார்க்க அறிவோடு அவனை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அறிவு இல்லை. இதுக்கு நம்ம ஆரம்பத்தில் சொன்னது பொருந்தும். எல்லாத்தையும் படிச்சுட்டான், தொழுகைக்கு நின்று ஒழு முடிஞ்சா அது தொழுக கூடாதுங்கிறது அவனுக்கு தெரியவே இல்லை. எப்படி இருக்கும், அது எவ்வளவு மோசமா இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கு முக்கியமானது.
நம்முடைய நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய அறிவு ஒரு காலத்திலும் நிரந்தர தீர்வை நாம் என்ன செய்ய முடியாது, ஒரு காலத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் நாம பெற்றுக்கொள்ள முடியாது. எதெல்லாம் உண்மையாகும் தெரியுமா? 3000 பள்ளிவாசல் இடிக்க போறது உண்மையாகும். இன்னும் பல ஆயிரங்கள் பள்ளிவாசல் இடித்தாலும் நாம் என்ன செய்வோம், பட்டியலே அவங்க வச்சிருக்காட்டாலும் இப்படி வேடிக்கை தான் பார்த்து கொண்டு இருப்போம். அது நம்ம ஊரா இருந்தாலும் நம்ம கண்டுகொள்ளவே மாட்டோம். இப்படி என்ன நடந்தாலும் சரி, சமூகத்திற்கு எதிராக என்ன நடந்தாலும் சரி, நாம் அறிவை பயன்படுத்தவில்லை என்றால், நம்ம பிரச்சனைக்கு பிறகு அதை குறித்து சிந்திக்கவில்லை என்றால் ஒரு காலத்திலும் வெற்றி கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு அழகான முன்னுதாரணத்தை சமூகத்தில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். என்ன தெரியுமா? இன்னைக்கு சமூகத்துடைய நிலை அப்படிதான் இருக்குது. சமூகத்துடைய நிலை அப்படிதான் இருக்குது. மறைந்து இறந்து போயிட்டார் ஒரு சகோதரர். அவர் தான் அந்த கதையை சொன்னார். என்னன்னா, மத்திய காலப்பகுதியில் ஒரு சிறைவாசி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு தூக்கு தண்டனையை அறிவிச்சிட்டாங்க. தூக்கு தண்டனைன்னு சொன்ன உடனே அவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. எப்படியாவது அந்த நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்துடணும்னு பெரிய ஆர்வத்தில் இருந்தார். ஜனாதிபதியை பார்த்துடணும்னு. அப்போ ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு அனுமதி கிடச்சிச்சு. பார்க்குறாரு. பார்த்த உடனே ஜனாதிபதிகிட்ட எப்படியாவது எனக்கு மன்னிப்பு கொடுத்துருங்க, என்னை விடுதலை பண்ணிருங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவர் சொன்ன உடனே அந்த ஜனாதிபதி சொன்னாராம், சரி நான் விடுதலை கொடுத்துருந்தேன், நீ இருக்கக்கூடிய சிறைக்குள்ள நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா, நீ தப்பிச்சு போகிறதுக்கு வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன், நீ அதன் வழியாக வெளியே வந்துட்டேன்னு சொன்னால் உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டு போயாச்சு. இவர் என்ன செய்கிறாரு, போகிறாரு. அவர் தனி செல்லு, அவர் எப்படினாலும் வெளியே வந்துக்கலாம். போய் தேடி பார்க்குறாரு. மூளையில் ஒரு ஓரத்தில் என்ன செய்யுது, ஒரு குழி தோண்டப்பட்டிருக்குது. சமுதாயத்துடைய நிலையை சொல்கிறேன். அந்த குழியை பார்த்த உடனே இந்த குழி தான் நமக்கு விடுதலை அப்படின்னு நினச்சி குழிக்குள்ளே விழுந்துடுறாரு. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்ல, இவன் தான் எனக்கு விடுதலை வாங்கி தருவான், இவன் தான் சமூகத்துக்கு விடுதலை வாங்கி தருவான், அவன் சிறைவாசிகளை விடுதலை பண்ணிடுவான், இவன் மக்களுக்கு நமக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருவான்னு சொல்லி ஏதாவது பொந்து கிடைக்குமான்னு சமூகம் ஓடுதா இல்லையா? அந்த மாதிரி அந்த பொந்தை நோக்கி ஓடக்கூடியவர் அங்கே அந்த பொந்துக்குள்ள பெரிய சுரங்க கிணறை பார்த்துருந்தாரு. ஓடுதார் அந்த சுரங்க கிணறை பார்க்க ஓடுறாரு. கடைசியில் ஒரு மட்டுக்கும் ஒரு பெரிய பாதாள அறை வந்துடுது. நம்ம தப்பிச்சோன்னு நினைச்சு இந்த பாதாள அறைக்குள்ள போகும் பொழுது நைட்டு 3 மணி ஆயிடுது. காலையில் சூரியன் உதயமாகிறதுக்குள்ள அவர் என்ன செய்யணும், அங்கே வந்துடணும். காலையில் 6 மணி 7 மணிக்கெல்லாம் தூக்கில் போட்டுருவாங்க. அதான் மெயினான விஷயம். அவர் ஓடுறாரு. நைட் 2 மணி 3 மணியை தாண்டிடுது. பாதாள அறையை தாண்டும் பொழுது காலையில் 5 மணி. அப்படி பார்க்குறாரு. அந்த பக்கம் தண்ணி ஓடுற சவுண்டு கேட்குது, நல்ல குளிர்ந்த காற்று அடிக்குது. அவர் அதில் ஏறி பார்த்தாருன்னு சொன்னால் ஜன்னல் மட்டும்தான் இருக்குது. இந்த பக்கம் ஜன்னல் இருக்குது, இந்த பக்கம் ஜன்னல் இருக்குது. இந்த பக்கம் ஜன்னலில் ஏறி பார்க்குறாரு, தப்பிச்சு போக முடியாது. ஆனால் ஜனாதிபதியுடைய உத்தரவு என்னன்னா, வெளியே வந்துட்டேன்னா நான் உன்னை என்ன செஞ்சிருவேன், உன்னை தூக்கில் இருந்து நான் காப்பாற்றிடுவேன், உன்னை தூக்கில் போட மாட்டோம் அப்படிங்கிறது. இந்த ஜன்னலில் மேலே ஏறி இறங்குறதுக்குள்ளே காலையில் விடுந்துருச்சு. சூரிய ஒளி உள்ளே வந்துருச்சு. இந்த பக்கம் ஏறுனா ஜனாதிபதி தயாராக நிற்கிறாரு தூக்கில் போடுறதுக்கு. நீ இன்னும் தப்பிக்கவே இல்லையா ராஜா அப்படிங்கிறாரு. தப்பிக்கவே இல்லை அவர் இன்னும். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் மீறிட்டீங்க அப்படிங்கிறார் சிறைவாசி. வாக்குறுதியை மீறிட்டீங்க, உங்களுக்கு எனக்கு தப்பிச்சு போகிறதுக்கு வழி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் எல்லா பக்கமும் அடைச்சிருக்குது, எப்படி நான் வெளியே போகிறது அப்படின்னு கேட்குறாரு. வாசகதவு திறந்து தாண்டா இருக்கு, நீ அங்கேயே வெளியே வந்திருக்கலாமே, இவ்வளோ பொந்துக்குள்ளே போய் அங்கே சுரங்கத்தில் ஓடி இவ்வளோ பெரிய கிணறுக்குள்ளே நீ வர வேண்டிய அவசியமே இல்லையே, நான் வாசகதவை பூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், வந்திருந்தா நீ என்னை பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி தான் அல்லாஹுடைய வேதம் நம்ம கையில் தான் இருக்கு. குர்ஆனை கொண்டு ஒரு காலத்திலையும் தீர்வை யோசிச்சது கிடையாது. குர்ஆனை சாதாரணமாக இடம் போடாதீங்க. அல்லாஹுடைய வேதத்தை சாதாரணமாக இடம் போடாதீங்க. அல்லாஹுடைய வேதம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கும். அல்லாஹுடைய வேதம் எல்லா பிரச்சனைகளுக்கும், நாம் உலகத்தில் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அல்லாஹுடைய வேதம் தீர்வு கொடுக்கும். அப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால், சமூகத்துக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது என்றால், ஆபத்து முடிஞ்ச உடனே ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே போய் தூங்குற மாதிரி நாம் ஒரு காலத்தில் இனிமேல் காலத்தை கடத்தக்கூடாது. நிரந்தர தீர்வு என்ன, இதற்கு யாரை சந்திக்கணும், நான் என்ன செய்யணும், என்னுடைய அறிவை எப்படி பயன்படுத்தணும்,
அதைத்தான் அந்த உதாரணத்தை சொல்ல வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கெல்லாம் தெரியும்ல, உஹதுடைய போர்க்களம் முடிஞ்சிருச்சா? உஹதுடைய போர்க்களத்தில் யாருக்கு வெற்றி? அது ஒரு டிரா மாதிரி. உஹதுடைய போர்க்களம் அது ஒரு டிரா மாதிரி, அது முடிஞ்சிருச்சு. யாருக்கு வெற்றிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் இந்த எதிரிகள் என்ன செய்யணும்? எப்போதுமே வெற்றி பெற்றவர்கள் எங்கே வெற்றி பெற்றாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் அரபுகள்கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு. எங்கே வெற்றி பெற்றாங்களோ அங்கே 3 நாள் இருப்பாங்க. போர் முடிஞ்சிச்சா, குறைஷ் மக்காவாசிகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில், மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் போர் நடந்துச்சு. போர் முடிஞ்சிருச்சு. சஹாபாக்கள் 70 பேர் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்போ இவங்க இங்கே தங்கணும்ல, யாருமே தங்கலை. எல்லாம் போர் முடிஞ்ச உடனே நாங்கள் தான் வெற்றின்னு அவங்களே அறிவிச்சுட்டு ஓடிட்டாங்க. 3 நாள் தங்கணும். அங்கே கிடக்கக்கூடிய பொருட்களை என்ன செய்யணும்? கைப்பற்றணும். மதீனாவுக்குள்ள போகணும். மதீனாவில் உள்ள குழந்தைகள், பெண்கள் எல்லாரையும் சிறை கைதிகளாக சிறைபிடிக்க வேண்டும். இது போருடைய ரூல்ஸ், அதான் ஃபார்முலா. அதை செய்யலை இவங்க. இந்த காரியங்களை செய்யாமல் மதீனா விட்டு ஓடிட்டான். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, சஹாபாக்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. உஹது போர் நடந்த பிறகு நடந்த போர். உஹது போர் ஹம்ராவுல் அசதுன்னு சொல்லக்கூடிய ஒரு போர். போர் நடக்கல, அதுக்கு பேர் வச்சிருந்தாங்க ஹம்ராவுல் அசதுன்னு. இன்னைக்கு நீங்க எதுல எடுத்து பார்த்தா கரெக்டா இருக்குன்னா, ரஹீகுல் மக்தூம்ல எடுத்து பாருங்க, ஃபுல் டீடைல் அதுல இருக்கும். அப்போ ஹம்ராவுல் அசதுல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அப்படி ஒரு பேர்ல ஒரு போர் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த போர் முடிஞ்ச உடனே, உஹது முடிஞ்ச உடனே அறகுறையா முடிஞ்சிருக்கு. ரசூலுல்லாஹ் சிந்திச்சாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தூக்கம் கிடையாது. தூக்கம் கிடையாது. ஏன்னா நடந்த நிகழ்வு எல்லாம் அதுவரைக்கும் நடக்காத நிகழ்வுகள். சஹாபாக்கள்ல பெரும்பான்மையானவர்கள் புறமுதுகு காட்டி ஓடல. சிலருக்கு அந்த சூழல் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ள எந்த மக்களுடைய பொருட்களும் கைப்பற்றப்படல. அப்ப இப்படி ஒரு இதுவரைக்கும் நடக்காத விதத்தில் ஒரு போர் நடந்து முடிஞ்சிருக்கு. ரசூலுல்லாஹ் யோசிச்சாங்க, இவங்கெல்லாம் போயிட்டாங்க, மக்கத்து முஷ்ரிக்குகள் எல்லாம் கடந்து போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன யோசிச்சாங்கன்னா, ஒரு இரவு முடியுது, ஹிஜ்ரி 3ல் ஒரு ஷவ்வால் மாதத்தில் நடக்குது, பிறை 8ல் நடக்குது. ஒரு இரவு முடிஞ்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா, ஒருவேளை இந்த முஷ்ரிக்குகள் போற வழியில நாம போர் சரியா செய்யலையேன்னு சொல்லி திரும்பிட்டா நாம என்ன செய்யறது? எப்படி யோசிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பெரிய போர் நடந்து முடிஞ்சிருக்கு, மிகப்பெரிய இழப்பை சந்தித்து இருக்கிறோம். இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு இழப்பு, உயிரிழப்பு, அதை சந்திச்சிருக்கிறோம். வெற்றியா தோல்வியாங்கிறது தீர்மானிக்கப்படலை. அப்ப என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் யோசனைக்கு மேல யோசனைக்கு போயிட்டாங்க. ஒரு தலைவர் அப்படிதான் இருக்கணும். நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவர் அப்படிதான் இருக்கணும். இதை இழந்துட்டோம்னா அடுத்து என்ன செய்யறது? அடுத்த கட்டம் என்ன? நம்முடைய நலனை மட்டும் பார்ப்பது என்பது ஒரு அழகான சமூகத்தை வழிநடத்தக்கூடிய, ஒரு சமூகத்தை ஒன்றிணைத்து கொண்டு போகணும்னு ஆசைப்படக்கூடிய சமூகத்தின் யோசிக்கிறாங்க. போன ஆட்கள் திரும்பி வந்தா என்ன செய்யறது? அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய யோசனை மாதிரியே நடந்துச்சு. மறுநாள் காலையில் கிட்டத்தட்ட பதிவு செய்யப்படுது என்னன்னு சொன்னா, 36 மைல்கள் எதிரிகள் திரும்பி போயிருந்தார்கள். போய் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு இடத்துல வச்சு 2 குழுக்களுக்கு மத்தியில் சண்டை வருது. நம்ம சரியான முறையில் போர் புரியல, நம்முடைய போர் சரியாக இல்லைன்னு சொல்லி 2 குழுக்களுக்கு மத்தியில் மாறி மாறி பேசிக்கொள்கிறார்கள். பேசின உடனே அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இவர் அபு சுஃபியான் தலைமையில தான் அந்த கூட்டம் வந்துச்சு. அபு சுஃபியான் தலைமையிலேயே ரிட்டர்ன் ஆக போகுது. திரும்ப தாக்குனா இங்கெல்லாம் எல்லாரும் போர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் அதுக்கு முன்னாடி ஃப்ரீ பிளான் ஆயிட்டாங்க. என்ன செய்யறாங்கன்னா, சஹாபாக்களை எல்லாம் அழைக்கிறாங்க, எல்லாரும் வாங்க அப்படிங்கிறாங்க. முத நாளே கூப்பிட்டுருவாங்க. முத நாளே கூப்பிட்டு எனக்கு பின்னால் அணிவகுத்து நில்லுங்கள் என்பார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி மன்னிப்பு கோருவார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள், அல்லாஹ்விடத்திலே அடுத்த பாதுகாப்பை தேடுவார்கள். மறுநாள் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகாலையில் என்ன செய்வாங்கன்னா, சஹாபாக்களிடத்தில் உத்தரவிடுவார்கள், நேற்றைக்கு யாரெல்லாம் போருக்கு வந்தீர்களோ அத்தனை பேரும் கிளம்புங்க அப்படிம்பாங்க. சஹாபாக்கள் அத்தனை பேரும் கிளம்பிடுவாங்க. ஒரே ஒரு ஆள் விடுபட்டிருப்பார். யார் தெரியுமா? ஜாஃபர் இப்னு அப்துல்லா. ஏன்னு சொன்னா, ஜாஃபர் இப்னு அப்துல்லாவுடைய வாப்பா உஹதுடைய போர்க்களத்துக்கு சென்றிருப்பார்.
ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி என்ன நடக்கும் தெரியுமா? இந்த அவருடைய வாப்பா கலந்துட்டு இருக்கிறதுனால ஜாஃபர் நீங்கள் வர வேண்டாம், உங்கள் வீட்டில் அதிகமான பெண் பிள்ளைகள், ஒரு 13 பெண் பிள்ளைகள் இருப்பாங்க, இவங்களெல்லாம் நீ பாதுகாத்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததுனால ஜாஃபர் எல்லாம் அங்கே இருப்பாங்க. அவர் ஓடி வருவார், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லுவார், நான் உஹது போர்க்களத்தில் என் வாப்பா வந்ததுனால கலந்துக்கிட்டலை, இப்போ நான் வந்து கலந்துக்கிட்டேனே, இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டேனே அப்படின்பார். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துருவாங்க. அப்துல்லா இப்னு உபை வருவான். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து சரி செய்திருக்கிறார்கள் பாருங்க, கவனிச்சிருக்கிறாங்க பாருங்க. எல்லாருக்கும்லாம் அனுமதி கிடையாது. முனாஃபிக்குகளை எங்க வைக்கணுமோ அங்க வைப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முனாஃபிக்குகளை எங்க வெளியே நிக்கணும், வெளியே தான் நிக்கணும், அவனுக்கு உள்ள அலோடு கிடையாது. முனாஃபிக்னு சொல்ல மாட்டாங்க. நாம இன்னைக்கு சொல்றோம்ல, அவன் முனாஃபிக், இஸ்மாயில் முனாஃபிக், இப்ராஹிம் முனாஃபிக் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் தெளிவா செய்வாங்க, டிக்ளேர் பண்ணி ஒரு நபித்துவத்தை கொடுத்துருவாங்க. அப்துல்லா இப்னு உபை முனாஃபிக் என்கின்ற பட்டியலில் இருந்தார். அவர் கேட்பாரு, நானும் வாரனே அப்படின்பாரு. இவன் வந்தா குழப்பம் வரும்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், கூட்டு போக மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கிளம்பி, நம்ம சொன்னோம்ல ஹம்ராவுல் அசத் அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் மஅபத் இப்னு மஅபத்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வருவார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை பிடித்து, எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம சிந்திச்சோன்னு சொன்னா, அறிவை பயன்படுத்தினோம்னு சொன்னா எதிரிகளுடைய கூட்டத்திலிருந்தே உதவியாளர்களை கொடுப்பார். அந்த உதவி என்பது நம்பிக்கையாளர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். அல்லாஹ் என்ன செய்யறான், மஅபத் இப்னு மஅபத இஸ்லாத்தை நோக்கி திருப்புறான். அவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவுகிறார். இஸ்லாத்தை தழுவுன உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேசுவார், உங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எனக்கு தெரியும், உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்குது, அதுக்கு நான் ஏதாவது பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் பாதிப்பு ஏற்படும் பொழுது எதிரணியில் இருந்தேன், இப்போ அங்கே இருக்கணும்னு ஆசைப்படலைன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிக்மத்தா அவர் அனுப்பி விட்டுருவாங்க. யார? அபூ சுஃபியான் திரும்பியும் இங்கே வராமல் பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. ரசூலுல்லாஹ் யோசிப்பாங்க. அந்த யோசனையினுடைய விளைவு அபூ சுஃபியான் வந்துருவாரோன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மஅபத் இப்னு மஅபத் என்ன செய்வார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். அவரை திரும்ப அபூ சுஃபியான்ட்டையே அனுப்பி வைப்பாங்க. மஅபத் இப்னு மஅபத் எப்படி தன்னை பயன்படுத்திக் கொள்வார்னு சொன்னா, அங்க போய் நின்றுக்கிட்டு நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அபூ சுஃபியான்ட்ட போய் சொல்லுவார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய படைகளும் உங்களை நோக்கி படையெடுத்து திரும்பவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கிளம்பிட்டு தான் இருப்பாங்க. அதை ரொம்ப மிகப்படுத்தி சொல்லுவார், அது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நீங்க போகாதீங்க அப்படிம்பாங்க. அபூ சுஃபியான் ஆல்ரெடி கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே மஅபத் இப்னு மஅபதை திட்டிட்டு அந்த பயத்தை வெளிப்படுத்தி அப்படியே திரும்பி சென்று விடுவார். இல்லைன்னா அன்னைக்கு 2வது ஒரு போர் நடந்திருக்கும். ஹம்ராவுல் அசதுல 2வது ஒரு போர் நடந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க நினைச்ச, அவங்க சிந்திச்ச அந்த சிந்தனையினுடைய விளைவு, அடுத்து போர் இவங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நீண்ட காலத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிந்தித்த அந்த சிந்தனையினுடைய விளைவு தீர்வு என்ன கிடைச்சது தெரியுமா? அடுத்து ஒரு போர் நடக்கல. அந்த போர் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தான் என்ன செய்யறாங்க, சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆக அன்பான சகோதரர்களே, நாம் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய நம்முடைய குடும்பத்தாருக்கு, நீங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கு நிரந்தர தீர்வு சொல்லிக் கொடுக்கணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, சிந்தனை செய். சிறு பிள்ளைகள்லையே அந்த பிள்ளைகளுக்கு யோசிக்கக்கூடிய, சிந்தனை செய்யக்கூடிய அந்த ஆற்றலை வளர்த்து விடணும். நிரந்தர தீர்வு தான் எல்லாவற்றுக்கும் தீர்வு என்பதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாமளும் யோசிக்கணும். ஒரு மழை வெள்ளம் வந்துருச்சுன்னா யோசிக்கிறோம்ல, அடுத்து வீடை தாழ்வா கட்டக்கூடாது, கடையை தாழ்வா கட்டக்கூடாது, கெட்டினாலும் பொருட்கள் கீழே வர்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, வைக்கப்படக்கூடாது. எல்லாத்தையும் யோசிக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையை யோசிக்கிறோமே, நம்முடைய சமூகத்தை நாம் யோசிக்க வேண்டும். எதிர்கால சமூகத்தை, ஏன் குடும்பமும் உங்க குடும்பமும் மட்டும் வாழ போறதில்லை, நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ போறாங்க. அப்ப இந்த அறிவார்ந்த சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பது நமக்கு கட்டாய கடமை.
அன்பான சகோதரர்களே, ஆகையால் நாம் என்ன செய்யணும்? குர்ஆனை கொண்டு, அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு அதற்கான தீர்வை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அந்த பயணம் தான் என்ன செய்யும்? நமக்கு மறுமை வெற்றியையும் கொடுக்கும், இந்த உலகத்திலும் வெற்றியை கொடுக்கும். நாம் நிரந்தர தீர்வை சிந்திக்கவில்லை என்று சொன்னால் எல்லா காலகட்டத்திலையும் வருவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஃபிரௌனை போன்ற 1000 ஃபிரௌன்கள் வருவார்கள். வரக்கூடிய ஒவ்வொருத்தனும் என்ன செய்வான்? சமூகத்தை அடிப்பான், சமூகம் புனிதமாக நினைக்கக்கூடிய ஆலயங்களை அடிப்பான், சமூகம் புனிதமாக நினைக்கக்கூடிய குர்ஆனை எரிப்பான், எல்லாம் செய்வான். நாம தீர்வை யோசிக்கிறது தான் அதற்கான தீர்வு. சமீபத்தில் கூட கனடாவில் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாருன்னா குர்ஆனை எரிச்சிட்டார். ஒரு கிறிஸ்தவர் அதற்கு ஒரு முஸ்லிம் சகோதரர் ஒரு அறிவோடு தீர்வு என்ன செய்யறாரு? முன்வைக்கிறார், எதிர்வினை ஆற்றுகிறார். எப்படி அறிவு தெரியுமா? ரொம்ப சூப்பரா வேலை பார்த்தாரு. அவர் வேலை பார்த்த அவர் செஞ்ச அந்த வேலை என்ன தெரியுமா? அவர் அறிவிச்சார், நான் பைபிளை எரிக்க போறேன்னாரு. அதிர்ச்சியா இருக்கா? அவர் சொன்னாரு, நான் பைபிளை எரிக்க போறேன்னாரு. கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருச்சு. அவன் குர்ஆனை எரிச்சா நீ பைபிளை எரி. 2 சமூகத்துக்கு மத்தியில் சண்டை வரும்ல. நமக்கே அதிர்ச்சியா இருக்கு, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தோணுதுல்ல. ஆனா அவர் அப்படி செய்யல, பைபிளை எடுத்துட்டு போனாரு. நீங்கள் எப்படி இந்த பைபிளை புனிதமாக மதிக்கிறீர்களோ, எரித்தால் வேதனைப்படுவீர்களோ, அதே போன்று இந்த குர்ஆனை நாங்கள் புனிதமாக மதிக்கின்றோம். எரித்தால் நாங்கள் வேதனைப்படுவோம். இது எங்களுடைய புனித நூல், இதை நான் ஒரு காலத்திலும் எரிக்க மாட்டேன், என்னுடைய மார்க்கம் இதை சொல்லிக் கொடுக்கவில்லைன்னு அதை உயரமான இடத்துல வச்சுட்டு நகர்ந்து போயிட்டாரு. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அறிவான மக்களை தான் தேடுகிறது. எதிர்வினை ஆற்றணும். எப்படி இருக்கணும்? ஒட்டுமொத்த மக்களும் அதை திரும்பி பார்க்கணும். இப்படிதான் இருக்கணும் எதிர்வினைங்கிறது. அப்படி அவ்வளவு அழகா இருக்கணும். அதுல உயிர் சேதம் இருக்கக்கூடாது, அதுல பிறர் பாதிக்கப்படக்கூடாது, பிற கடவுளர்கள் பழிக்கப்படக்கூடாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவார்ந்தவர்களைத்தான்